நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி 15 ஆயிடுத்து. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வேறம்மா. இன்னைக்கு பிரசாதம் பண்ண முடியுமா? என்ன பண்ண போற? இன்னைக்கு ஏகாதசி இல்லையா, அதனால சாதம் சாப்பிட முடியாது. அதனால எல்லாரும் உபவாசம் இருக்கிறதுனால பாசிப்பருப்பு திருக்கண்ணமுது பண்ணலான்னு இருக்கேன். ஓ, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஓகே. திருக்கண்ணமுது பாத்திரலாம் வரையலாம் வாங்க. திருக்கண்ணமுது பண்றதுக்கு பாசிப்பருப்பு போட போறேன். அதனால அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக நெய் போட்டுருக்கேன். இது 100 கிராம் பாசிப்பருப்பு அலம்பி வச்சுட்டு இருக்கேன். முதல்ல ஒரு டம்ளர் ஜலம் விட்டுக்கலாம். அது நல்லா வேகட்டும் இந்த பாசிப்பருப்பு. அதுக்குள்ளே நம்ம இதை முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா குழஞ்சி எடுத்து வெல்லம் 50 கிராம் போட்டிருக்கேன். இதை போட்டு கரைச்சிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி எடுத்து இப்போ ஏலக்காய் போடுறேன், 1/2 ஸ்பூன். இப்போ முந்திரி பருப்பு போடலாம். இந்த கொஞ்சம் கொதி அடங்கின அப்புறமா ஆறின பாலை உங்கள் இஷ்ட பிரகாரம் எவ்வளோ வேணால் பால் விட்டுக்கோங்க. இப்போ பால் விட்ட உடனே திருக்கண்ணமுது ரெடி. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, அதுவுமா ரொம்ப நல்ல பிரசாதம் கிடைச்சது. ரிச் புரோட்டீனான பாசிப்பருப்புல செஞ்ச கண்ணமுது ரெடி ஆயிடுத்து. அம்மா ரொம்ப நல்லா பண்ணிருக்க, டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயாசம். ஓகே, இன்னைக்கு எல்லாரும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வேற என்ன ஸ்வீட் உங்களுக்கு பிடிக்கும், என்னென்ன பண்ணேல் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசிக்குங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.